புதிய மாதத்தின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ கன்வே த greetings for the new month. ஆகஸ்ட் மாதத்திற்கென்று நம்ம அநேக எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசித்து அதன் பின்புதான் நாம் இந்த நாளின் முக்கியமாக இந்த நேரத்திற்கென்று கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிற இந்த வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை நாம் முதலாவது வாசிக்கப் போகிறோம். ஜெரமியா சாப்டர் 33 and a part of verse 3. எரேமியா 33:3 ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. கால் டு மீ அண்ட் ஐ வில் ஆன்சர் யூ. ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தை ஒரு வாக்குத்தத்த வசனமாய் அவர் கொடுக்கிறார். ஒரு தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு வீரர் இருந்தார். ரொம்ப பெயர் பெற்றவர், a very famous sports person அந்த கண்ட்ரியில். அவருக்கு அநேகர் பல கடிதங்கள் எழுதுவாங்க, வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவிப்பாங்க. அநேக ஃபேன்ஸ் அவருக்கு இருந்தாங்க. அதில் ஒருவர் இப்படி எழுதியிருந்தார், என்னென்னா, அந்த விளையாட்டு வீரர் அதிகமாக நான் நேசித்து மாத்திரமல்ல, அவர் எங்கே போய் விளையாடும் பொழுது முடிந்த அளவுக்கு அந்த குறிப்பிட்ட அந்த தேசத்திலே அவர் போய் கவனிப்பார், பார்ப்பார் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். அப்போ ஒரு முறை சரி, இவ்வளவா எனக்கு அவர் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்குது, அதனால் நான் அவருக்கு ஒரு வாழ்த்து ஒரு கடிதத்தை நான் எழுதி அவருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் விரும்பி அவரை குறித்து என்னெல்லாம் சிறந்த வார்த்தைகள் இருக்கிறதோ, பெஸ்ட் வேர்ட்ஸ் அவருக்கு தெரிஞ்சதை அந்த விளையாட்டு வீரரை குறித்து எழுதி அவருக்கு அனுப்பிட்டார். இவர் அனுப்பின கடிதத்திற்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறாரு. நாட்கள் கடந்து போகிறது, மாதங்கள் போகிறது. இவர் நினைக்கிறார், நம்ம அவருக்கு கடிதம் எழுதினோமே, ஆனால் நான் ஒரு ரசிகனாக இருக்கேனே, எனக்கு ஒன்றுமே பதில் வரலையேன்னு சொல்லிட்டு. ஆனால் காத்திருந்து ஏமாற்றம் அடைந்தார். பதில் எதுவுமே வரல அவருக்கு எந்த விதமான அவர் அனுப்பின கடிதத்திற்கு ஒரு ரிப்ளை வரல, பதில் பெறவில்லை. பிரியமானவர்களே, இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம்தான். அநேக நேரத்தில் நாம் மனுஷனை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியம் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம ஏமாற்றம் அடைந்து விடுகிறோம். The man waited for a reply, hoping that the great and famous sports person would reply, but he did not receive a reply. He was disappointed. ஏமாற்றம் அடைந்தார். ஆனால் நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ நான் என்ன அர்த்தம்? தீர்வுகளை காணுவதற்கு முன்பதாக தேவனை தேடுவதற்கு நாம் மறந்து போகவே கூடாது. அதாவது எனக்கு ஒரு காரியத்தில் எனக்கு ஒரு தீர்வு வேணும். நாம் என்ன பண்ணுறோம்? அதற்கு பல வழிகளை முதலாவது நாம் தேடுகிறோம். ஆனால் அப்படி அல்ல, தீர்வுகளை காணுவதற்கு முன்பதாக தேவனை தேடுவதற்கு மறந்து போகக்கூடாது. Before we seek solutions, we should not forget to seek God first. முதலாவது அதை நம்ம மறந்து விடக்கூடாது. கர்த்தரை முதலாவது தேடணும். அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை என்னென்ன வேணுமோ அதற்கெல்லாம் நம்ம பிரயாசப்படலாம் அப்படின்னு சொல்லி 3 குறிப்புகள் உங்களுக்கு முன்பதாய் இன்றைக்கு நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, பிரயாசம் எளிதாயிருக்கும். பிரயாசம் எளிதாயிருக்கும். ஆண்டவரை தேடுவதில், ஆண்டவரை தேடி நாம் பதில் பெற்றுக்கொள்வது, பிரயாசம் நமக்கு எளிதாக இருக்கும். ரீச் வில் பி அக்சசபிள். இதுதான் முதலாவது குறிப்பு. 145ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்போம் என்றால், Psalm 145 and verse 18. 145ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. Psalm 145 and verse 18 says, the Lord is near to all who call upon him, to all who call upon him in truth. Is so near. அவ்வளவு ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சங்கீதத்தில் வாசித்தோம். பிரியமானவர்களே,
இப்போ வேதத்திலிருந்து ஒரு நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். மார்க் சாப்டர் 10. இதில் நான் சில வசனங்களை வாசிக்கிறேன், நீங்கள் கவனிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். மார்க் 10:46 வசனத்தில், பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள், அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயோவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். Now when Jesus and all those with him came to Jericho, and then again they went out of Jericho. அங்கிருந்து திரும்பி புறப்பட்டு போகிறார்கள் இயேசுவுடைய சீஷர்களும். பெரிய மல்டிடியூட், கிரேட் க்ரௌட் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அங்கே ஒரு பிளைண்ட் மேன் whose name was Bartimaeus sat by the road. அவர் எப்பவுமே இருக்கிற அந்த சாலையிலே அமர்ந்து கொண்டு இருக்கிறார். 47ஆம் வசனம், அவன் நசரேயனாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அது ரொம்ப முக்கியமானது. வருகிறார் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தும், சரி வருகிறார், அந்த வழியாய் போகிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்பட்ட பொழுதிலும், அவன் அன்றைக்கு ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். அவன் கூப்பிடத் தொடங்கினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மார்க் 10:27, when he heard that it was Jesus of Nazareth, he began to cry out. He called upon the name of Jesus. இயேசுவை நோக்கி அவன் கூப்பிட ஆரம்பிக்கிறான். பிரியமானவர்களே, அந்த நாளிலே இவனுடைய வாழ்க்கையில அவன் கூப்பிட வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள் ஒரு உந்துதல் இருந்தது. ஆண்டவர் அன்றைக்கு கூப்பிடணும்னு சொல்லி he wanted to call upon the name of Jesus. எத்தனையோ நாட்கள் அங்கே அமர்ந்து இருக்கிறான். அது எவ்வளோ காலகட்டம் நமக்கு தெரியாது. அந்த குறிப்பிட்ட நாளிலே அவன் அதை செய்தான். இதை சொல்லுகிற ஒரு நோக்கம் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம எத்தனையோ முறை ஒருவேளை நாம் பல காரியங்களை நாம் பார்த்திருக்கலாம், பல அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். நாமும் சொல்லலாம், நான் கூட என்னுடைய தேவைக்காக ஆண்டவரிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் இந்த நாளிலிருந்து அவரை அதிகமாய் நாம் கூப்பிட வேண்டும். You should call upon him more and more from the first day of this month. இதெல்லாம் கூப்பிடலையே, நம்ம கூப்பிட்டுருக்கோம். ஆனால் இந்த மாதத்தில் நம்ம அதிகமாய் கூப்பிட போகிறோம். அன்றைக்கு அவன் கூப்பிடும் பொழுது அநேகர் சொன்னாங்க, அவன் என்ன பண்ணாங்க, இந்த 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்களாம். பீப்புள் வார்ன் பண்ணாங்க. இங்கிலீஷ் பைபிளில் they warned him அப்படின்னு இருக்கு. they warned him not to shout. நீ பேசாத, கூப்பிடாதன்னு சொல்லி. பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள நான் ஆண்டவரை கூப்பிட்டா எனக்கு என்ன நடக்கும், நான் ஆண்டவரை நோக்கி இவ்வளோ நேரம் கூப்பிட்டுருக்கேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் சொல்லலாம், நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களுக்கு என்ன பிரயோஜனம், உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, உங்கள் நண்பர் சொல்லலாம், அல்லது உங்களோட பழகணும் கூட சொல்லலாம், நீங்கள் நேசிங்களோட சொல்லலாம், நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு சொல்லி. நல்லா கவனிங்க. இந்த பர்த்திமேயு தனக்கு இருந்த அந்த பலவீனத்தின் காரணமாக அவன் அந்த பலவீனம், அவன் இயேசுவை கூப்பிடுவ அது தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் தீர்மானித்தான். அவனுக்கு ஒரு பலவீனம், அவனுக்கு ஒரு குறை இருந்தது. he was at a disadvantage. மற்றவங்களை போல இல்லை, அவனுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது. இந்த டிஸ்அட்வான்டேஜ் இயேசுவை நோக்கி கூப்பிட அது அவனுக்கு தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் தீர்மானித்தான். சரி, எனக்கு தான் அந்த குறை இருக்க, நான் எப்படி கூப்பிட முடியும், எனக்கு தான் அந்த பிரச்சனை இருக்க, எனக்கு தான் அந்த போராட்டம் இருக்க, எனக்கு தான் இது எந்த விதத்தில் எனக்கு ஒரு முன்னேற எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லையே. அவனுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது, அவனுக்கு ஒரு குறை இருந்தது. ஆனாலும் அந்த குறையின் மத்தியிலே, அந்த குறை தன் வாழ்க்கையிலே அன்றைக்கு அவன் இயேசுவை கூப்பிடுவதற்கு தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் தீர்மானித்தான். பிரியமானவர்களே, Bartimaeus did not allow his disadvantage from preventing to reach out to Jesus. ஆனால் தான் ரீச், இதான் முதலாவது குறிப்பு. ரீச் will be accessible. பிரயாசம் எளிதாக இருக்கும். எல்லாம் நினைச்சாங்க, நீ அவரை கூப்பிட்டு உனக்கு என்ன கிடைக்க போகுது, என்ன நடக்க போகுது, நீ கூப்பிடாத, அவரை நோக்கி கூப்பிடா, do not call, do not shout. Many people tried to prevent him, but he knew on that day that reach will be accessible. பிரயாசம் எளிதாக இருக்கும். இயேசுவை அன்றைக்கு
நிச்சயமாகவே அவர் கூப்பிடுகிற அந்த சத்தத்தின் மூலமாய் இயேசுவை தன் பக்கமாய் கவர முடியும், ஈர்க்க முடியும் என்று சொல்லி அவன் நினைத்தான். எவ்வளவு நாள், எத்தனை நாட்கள் பர்த்திமேயு குருடனாக இருந்தான் நமக்கு தெரியாது. The Bible does not say how long he was blind. Bartimaeus did not see and he was unable to see a miracle until that day. அந்த நாள் வரையிலும் அவன் எத்தனை வருடம் குருடனாக இருந்தான் தெரியாது. அந்த நாள் வரையிலும் அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையே பெறலைங்க. அவன் எதிர்பார்த்த காரியம் அவனுக்கு கிடைக்கல. எவ்வளோ நாளும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நாள் வரையிலும் அந்த நாள் அவன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தியது. That day was a turning point in the life of Bartimaeus. நான் ஏன் சொல்கிறேன்னா, இதை உங்களோடு பேசும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஆகஸ்ட்லேருந்து ஆண்டவர் அநேக காரியங்களை உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் மாற்றப் போகிறார். There's going to be a turning point in your life. ஏதோ ஒரு காரியம் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறார். பிரியமானவர்களே, அதிகமாய் அவரை நோக்கி இந்த மாதத்தில் நாம் கூப்பிட வேண்டும். அதிலும் அவன் பெறாத ஒரு அற்புதத்தை அன்றைக்கு பெற்றுக்கொண்டாங்க. எத்தனையோ ஆண்டுகள் அவனுக்கு கிடைக்கல. நீங்க நினைக்கலாம், எத்தனையோ ஆண்டுகள் காத்திருக்கிற, மாதங்கள் காலகட்டம் காத்திருக்கிற, எனக்கு ஒரு பதில் கிடைக்கலன்னு சொல்லி. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு பதிலை அவர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். He kept calling, he kept crying. ஜெபத்தை மாத்திரம் விட்டுடாதீங்க. அவன் கூப்பிட்டு கொண்டே இருந்தான். வேதத்தில் வாசிக்கும் he kept calling, he kept crying அப்படின்னு இருக்கு ஆங்கில வேதாமத்திலே. தொடர்ச்சியாய் இயேசுவை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், son of David have mercy on me அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்தான். மற்றவங்க நினைப்பாங்க, நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுக்கு எங்கே இரக்கம் கிடைக்கும் சொல்லி. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். உங்களுக்கு இந்த மாதத்திலே கட்டாய இரக்கத்தை அவர் பாராட்டப் போகிறார். நீங்க கூப்பிட கூப்பிட பாருங்க, அளவில்லாமலுடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர், அதான் சொன்னேன், அவர் சீக்கிரமா நம்ம, அதாவது பிரயாசம், நம்ம கூப்பிடுற பிரயாசம் ரொம்ப எளிதாக இருக்க போகுது இந்த மாதத்தில். அது உங்களுக்கு கடினமாகவே இருக்க போவது கிடையாது. இட் வாஸ் Bartimaeus who reached out to Jesus. இதுதான் நல்லா நம்ம பார்க்கணும். அந்த நேரத்தில் இயேசுவுக்கு தெரியாது இந்த பர்த்திமேயு அங்கே இருக்கிறது. அவர் அந்த திரளான கூட்டத்தின் மக்களோடு பிரயாசம் நடந்து போய் கொண்டிருக்கிறார். ஆனால் யார் ரீச் அவுட் பண்ணது? இட் வாஸ் only Bartimaeus who reached out to Jesus. பர்த்திமேயு அன்றைக்கு இயேசுவை இலகுவாய் அணுகினான். இயேசுவை இலகுவாய் சுலபமாய் அணுகினான். எப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவன் பிரயாசம் எளிதாக இருந்தது. அன்றைக்கு அவன் எடுத்த முயற்சி அவனுக்கு இறுதியிலே பார்க்க போகிறோம், அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. அதனால் இந்த முதலாவது குறிப்பு, பிரயாசம் எளிதாக. இந்த மாதத்தில் நீங்கள் அவரிடத்தில் கேட்கிற காரியம், உங்கள் பிரயாசம் அது எளிதாக இருக்கும். ரீச் வில் பி அக்சசபிள். இதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு கிடைக்குமா, முடியுமா, நடக்காதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கட்டாயம் அவர் சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடுன்னு. அவர் தானே சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதான் நம்ம செய்கிறோம். He has asked us to call upon him. That's what we are going to do. இந்த மாதம் ஏன் சொல்கிறேன்னா, இது அதிகமாக நாம் ஜெபிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நீங்களும் உங்கள் குடும்பமும் அதிகமாக ஜெபிக்க போகிறீங்க. அதிகமாக அவருடைய முகத்தை தேட போகிறோம். அதிகமாக அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க போகிறோம். அதிகமாக அவரை நோக்கி நாம் கேட்க போகிற ஒரு மாதமாக இருக்க போகிறோம். இரண்டாவதாக, பதில் உறுதியாக இருக்கும். ரெஸ்பான்ஸ் வில் பி அஃபர்மிங். இதுதான் இரண்டாவது. ஸோ ரீச் வில் பி அக்சசபிள் அண்ட் செகண்ட்லி ரெஸ்பான்ஸ் வில் பி அஃபர்மிங். பிரயாசம் எளிதாக இருக்கும், பதில் உறுதியாக இருக்கும். இரண்டாவதாக 91 சங்கீதம் 15 வசனத்திற்கு நாம் வருவோம். Psalm 91 and verse 15. 91 சங்கீதம் 15 வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். பதில் உறுதியா இருக்கும். நான் அவனுக்கு மறு உத்தரவு. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். என் பிள்ளைகளை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவங்களுக்கு மறு உத்தரவு. அப்படின்னா கட்டாயம் ஐ வில் ஆன்சர். அவங்க கூப்பிடுறதுக்கான பதிலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இப்போ
திரும்பி பர்த்திமேக்கு நம்ம வரும் பொழுது இவன் கூப்பிடுகிறான். திரளான கூட்டம் இருக்கிறது, எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ அத்தனை ஜனங்கள் மத்தியிலே நான் பொதுவாக நினைச்சது, ஒரு 10-15 பேர் நடந்து வரும் பொழுதே அவங்க ஒருவரோடு பேசிக்குவாங்க. அவங்க பேசும் பொழுது அந்த சத்தம் அதிகமாக இருக்கும். இது திரளான கூட்டம், லார்ஜ் க்ரௌட். அப்போ எத்தனை பேர் நமக்கு தெரியாது, 100, 150, 200 பேரோ, அத்தனை பேர் இயேசுவை சூழ்ந்திருக்கிறாங்க. அத்தனை பேரும் என்ன பேசிக்கொண்டே இருப்பாங்க. அவங்க சத்தம் தான் அதிகமாக இருக்கும். பர்த்திமேயின் சத்தம் அங்கே கேட்டு இருக்குமா? அந்த 100, 150, 200 பேர் பேசின சத்தம் அங்கே இயேசுவோடு போகிறாங்க, அவங்க சத்தம் அதிகமாக இருந்திருக்குமா? ஆனால் நல்லா கவனிங்க, அத்தனை பேர் மத்தியிலும் பர்த்திமேயு இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். நடந்த சம்பவம் என்ன? மார்க் 10ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திற்கு நாம் வருவோம் என்றால், மார்க் சாப்டர் 10 and verse 49. இதை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இயேசு நின்று அப்படின்னு சொல்லி யாரோ தன்னை நோக்கி கூப்பிடுகிற சத்தம் அவர் கேட்கிறது. அவ்வளவு திரளான கூட்டத்தின் மக்கள் மத்தியிலும் எங்கோ இருந்த பர்த்திமேயு அவன் தன்னுடைய குரலை உயர்த்தி இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற அந்த சத்தம் இயேசுவின் காதிலே படுகிறது. பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது இயேசு நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஜெபத்தில் அவரிடத்துல கேட்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவர் தெரியாதவர் போல் கடந்து போக மாட்டார். அவர் கேட்காதவர் போல் அமைதியாக இருக்கவும் மாட்டார். அவர் நின்று என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அவனை அழைத்து வரும்படி சொல்றார். ஜீசஸ் ஸ்டுட் ஸ்டில். அந்த பைபிள் சேஸ், அந்த இங்கிலீஷ் பைபிள் அந்த வார்த்தை ரொம்ப அதாவது பிரியமாக இருக்கும். என்னன்னு போட்டிருக்குன்னா, ஜீசஸ் ஸ்டுட் ஸ்டில் அண்ட் கமாண்டட் him டு பி கால்ட். அப்போ உண்மையிலே தமிழில் ஆண்டவராக இயேசு நின்று அவனை அழைத்து வரும்படி கட்டளை கொடுத்தார் அப்படின்னு இருக்கும். கமாண்டட். பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா? இந்த மக்கள் அவனை அமைதியாருன்னு சொன்னாங்க. அப்போ இயேசு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லும் பொழுது கூட இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கூட செய்யாம இவங்க அவனை விசாரிக்காம கவனிக்காம கூட விட்டுடுவாங்க. அதனால இவர் கமாண்ட் பண்றாரு. அதுதான் இங்கிலீஷ்ல இருக்கு, கமாண்டட். அவங்கள பார்த்து சொல்றாரு, அவனை அழைத்து வா அப்படின்னு சொல்லி. அது ஒரு அங்கதான் நிற்கிறார் அவர். ஏன்னா ஒரு பதிலை அவனுக்கு கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். God's answer will come at unexpected times. நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்க. எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு கர்த்தரிடத்தில் பதில் கிடைக்கும். இந்த மாதத்தில் அப்படி உங்களுக்கு நடக்க போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க கடந்த மாதம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருப்பீங்க, எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க. அது உங்களுக்கு ஒருவேளை கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆண்டவர் பதிலை கொடுக்க போகிறார். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன். ஐ வில் ஆன்சர் him. எதிர்பார்க்காத வேளையில் தேவன் பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். Bartimaeus would have thought as he was sitting, அன்னைக்கு அந்த இடத்துல பர்த்திமேயு அமர்ந்து உட்கார்ந்திருக்கும் பொழுது, அதுவும் ஒரு சாதாரண நாள், மற்ற நாளை போல ஒரு நாள். That day as usual will be another day. நம்பிக்கை இல்லாத ஒரு நாள், எதிர்காலத்தின் நிச்சயம் இல்லாத ஒரு நாள். அதுவும் தன் வாழ்க்கையிலே மற்ற நாளை போல அவன் மீண்டும் வந்த நிலைமையிலே திரும்பி கடந்து போக வேண்டிய ஒரு நாள் என்றுதான் அவன் அன்றைக்கே நினைத்தான். He would have thought this day is also a day as usual, without any hope in my life, without any future also for me. எனக்கு எதிர்காலமே இல்லை, நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அப்படிதான் அமர்ந்திருக்கலாம். He knew that he was helpless. உதவியற்ற நிலைமை. அன்னைக்கும் ஒருவேளை உதவியற்ற நிலைமையிலே அவன் அமர்ந்ததை அவன் எண்ணிக்கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஆனால் அன்றைக்கு நடந்த சம்பவம் அவன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காத்திருந்த அவனுக்கு அது கொடுத்தது. அன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கலைன்னா அவன் வந்த வண்ணமாக தான் திரும்பி போயிருக்கணும். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த மாதத்தில்
ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் எதிர்பார்த்து நீங்கள் எதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் அதையெல்லாம் நீங்கள் எண்ணிக்கொண்டு வந்திருக்கிறீங்களோ அதை கட்டாயம் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கடந்த மாதம் நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு நீங்கள் நினைக்கலாம், எனக்கு உதவியே கிடைக்காம போயிடுச்சுன்னு நினைக்கலாம். கடந்த நாட்களெல்லாம் எதிர்பார்க்காத காரியம் எனக்கு கிடைக்கலனால என் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரியலையே, என் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலையோடு வந்திருக்கீங்களா? கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே. நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் உதவியற்ற நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அன்றைக்கு பர்த்திமேயின் உதவியற்ற நிலைமை கர்த்தர் அறிந்திருந்தார். அன்றைக்கு அவன் வாழ்க்கை அவர் மாற்றத்தக்கதாக அவர் தனக்கு ஒரு பதிலோடு கடந்து வந்தார். I want to tell you this morning, அதே விதத்தில் ஏதோ ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் அவனுக்கு அன்னைக்கு இருந்தது. உங்களில் ஏதாவது உங்களுக்கு இன்செக்யூர் ஃபீலிங், ஏதாவது are you worried about anything, are you insecure about anything, கவலையோடு கூட அல்லது பாதுகாப்பற்ற நிலைமையில் ஒருவேளை நீங்கள் காணப்படலாம். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதற்கு பதிலை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பதில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்க போகிறது. எப்படின்னா, நீங்கள் கூப்பிடும் பொழுது கிடைக்க போகிறது. He has an answer for every problem that you are facing, and he is going to give you that answer, and you are going to call upon his name. அவருடைய நாமத்தை இந்த மாதத்தில் அதிகமாய் நாம் கூப்பிட போகிறோம். The answer to all your troubles is in his hands. உங்கள் பிரச்சனைக்குரிய எல்லா விதமான பதிலும் அவர் கரத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். He will call upon me and I will answer him. It was only Bartimaeus who kept calling, and because he kept calling, Jesus stood still. பர்த்திமை அழைத்து கொண்டே இருந்தான், அதனால் இயேசு நின்றார். இந்த மாதம் இந்த முதலாவது நாள் முதல் கொண்டு அவரை நோக்கி சபையே, தேவனுடைய ஜனமே, நாம் கூப்பிட்டு கொண்டே இருக்க போகிறோம். நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நின்று 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 நமக்கு என்னெல்லாம் வேண்டும் அது எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிற தேவனாய் இந்த மாதத்திலே தம்மை வெளிப்படுத்த போகிறார். மூன்றாவது, கடைசியாக, பலன் ஆச்சரியமாய் இருக்கும். ரிவார்ட் வில் பி அஸ்டவுண்டிங். பலன் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்க போகுது. அன்றைக்கு பர்த்திமேயுக்கு பலன் ஆச்சரியமாக இருந்தது. The reward that he received on the day was astounding to Bartimaeus. அதே மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு ஆச்சரியமான பதில் கிடைக்க போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Hebrews chapter 11 and verse 6. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நாம் பிரியமா இருக்கவே முடியாது. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். But without faith, Hebrews 11:6 says, without faith it is impossible to please God. For he who comes to God must believe that he is, and that he is a rewarder of those who diligently seek him. Till that day, Bartimaeus only heard about miracles. அந்த நாள் வரையிலும் பர்த்திமேயு அற்புதத்தை குறித்து தான் கேட்டிருந்தான். இயேசு அற்புதங்களை செய்கிறவர் அப்படின்னு சொல்லி அவர் கண்டிப்பாக அங்கே இருக்கிற ஜனங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க வீட்டு பக்கத்தில் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு தான் இருந்தான். அதை பெற்றுக்கொள்ளலாம். இது வரலும் அந்த நாள் வரையிலும் இயேசுவை குறித்து அவர் செய்த அற்புதங்கள் குறித்து அவன் கேட்டிருந்தான். He had not seen or received a miracle because he was not able to see. அவன் பார்க்க முடியாதபடியினால் அவன் அதை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இங்க தான் முக்கியம், அவன் பார்க்க முடியவில்லை என்றாலும் அவனுக்கு விசுவாசம் இருந்தது. ஹல்லேலூயா. அவன் கேட்க முடிந்தது, ஆனால் அவனுடைய குறை ஒன்று இருந்தது.
அந்த குறை வந்து அவன் விசுவாசத்தை மட்டுப்படுத்தவில்லை. நல்லா கவனிங்க, அவனுக்கு விசுவாசம் இருந்தது. He had faith. ஒன்றும் நடக்கல, அதுவரையும் நடக்கல, ஆனா அவனுக்குள் விசுவாசம் இருந்தது. இதை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். Nothing happened to him till that day. அந்த நாள் வரை ஒன்றும் நடக்கல. But the Bible says Bartimaeus had faith. அவனுக்கு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தை அவன் விட்டு இருக்கலாம், ஒன்றுமே நடக்கலையே, ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, அவனுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. மார்க் 10 அதிகாரம் 51 வசனத்திற்கு வருவோம். மார்க் சாப்டர் 10 and verse 51. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். Jesus asked him, answered to him, what do you want me to do? And he said, Lord, I may see. 52 வசனம். இயேசு சொல்லுகிற வார்த்தை நன்றாக கவனிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த விசுவாசம் அவனுக்குள் இல்லை என்றால் அந்த அற்புதத்தை அவன் பெற்றிருக்க முடியாது. எத்தனையோ நீண்ட காலம் ஒரு தேவையோடு கூட இருந்த ஒரு மனுஷன், அவனுக்கு ஒன்றுமே நடக்கலை, எதிர்காலம் நிச்சயம் இல்லாமல் இருந்தது. ஆனாலும் தனக்குள்ள அந்த விசுவாசத்தை அவன் காத்து கொண்டிருந்தான். அந்த விசுவாசம் அன்றைக்கு அவன் வாழ்க்கையில கிரியை செய்தது. அந்த விசுவாசம் இல்லை என்றால் அவன் கூப்பிட்டு இருக்க முடியாது. அந்த விசுவாசம் அன்றைக்கே அவனுக்கு ஒரு அற்புதத்தை, ஒரு ரிவார்டை கொண்டு வந்து கொடுத்தது. ரிவார்ட் will be astounding அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பலன் ஆச்சரியமா இருக்க போகிறது. இந்த மாதத்திலே உங்களுக்குள் இருக்கிற விசுவாசமானது, அது உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை அது பெற்று கொடுக்க போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. Jesus said to him, go your way, your faith has made you well. And immediately he received his sight. உடனே பர்த்திமேயு அவன் பார்வை பெற்றுக்கொண்டான். செய்தியின் முடிவிலே ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். God is never deaf to your prayers. உங்கள் ஜெபங்களை தேவன் கேளாதவர் போல் இருக்க மாட்டார். Keep calling, keep praying, do not quit. ஜெபித்து கொண்டே இருங்கள், தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்க, கூப்பிட்டு கொண்டே இருங்க. ஜெபத்தை மாத்திரம் விட்டு விடாதீங்க. On that day Bartimaeus kept on calling, asking Jesus to have mercy on him, and he was a recipient of a miracle. இதுதான் இறுதியாய் நான் சொல்லி முடிப்பது. Bartimaeus was a recipient of a miracle on that day because he kept calling. அன்றைக்கு பர்த்திமேயு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருந்தபடியினாலே அவன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு நபராய் இருந்தார். இந்த ஆகஸ்ட் மாதம் you are going to be a recipient. Amen. உங்களை பார்த்து ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்றேன், you are going to be a recipient of a great miracle during this month of August. Hallelujah. அத்தனை பேரும் அமர்ந்திருக்கிற நீங்க மாத்திரம், காணொலியில பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் எப்போல்லாம் இந்த வார்த்தையை கேட்குறீங்களோ, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ரெசிபியன்ன ஒரு சிறந்த விதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு ரிவார்டு தான் அது. ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் இந்த நாளிலும் நாம் கேட்ட இந்த சத்திய வசனத்தின் பிரகாரமாக அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை இந்த மாதம் முழுவதும் அவர் நடத்துகிற மாதமாக இருக்க போகிறது. அது மாத்திரமல்ல, அந்த வசனம் முடியுது, இப்படி தான் முடியுது. அந்த ஜெரமையா 33:3 இன்னும் கன்க்ளூட் பண்ணல, அது இப்படி தான் முடியுது. நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்குறோம், நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன், நீங்கள் அறியாததும் உங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். God will show you great and mighty things which you have not known, which you have not seen thus far. இதுவரையிலும் நீங்கள் பார்க்காத பெற்றிராத அளவிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரயாசம் எளிதாயிருக்கும், பதில் உறுதியாயிருக்கும், பலன் ஆச்சரியமாயிருக்கும். Reach will be accessible, response will be affirming, and reward will be astounding. நாம் இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நிற்போமா?
ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலேயும் தீர்க்க தரிசனமாக இந்த மாதத்துக்கென்று நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவரை நோக்கி கூப்பிட கர்த்தர் நமக்கு இந்த நாளிலேயும் வாக்கு கொடுத்திருக்கிறார். ரீச் வில் பி accessible, பிரயாசம் எளிதாகவும், ரெஸ்பான்ஸ் வில் பி affirming, பதில் உறுதியாகவும், ரிவார்ட் வில் பி astounding, பலன் ஆச்சரியமாகவும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். கண்களை மூடி இந்த மாதத்தில் அதை நாம் நமக்கு உறுதியாக்கி கொள்வோம். எங்களை மிக அதிகமாய் நோக்கி நேசிக்கும் எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக மை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து என்று சொல்லி, ஆண்டவரே கர்த்தாவே, நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நீர் ஆண்டவரே உம்முடைய தாசன் மூலமாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு ஆக்சஸ் ஆண்டவரே திறந்து இருக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ரீச்சபிளா ஆண்டவரே அது இருக்க போகிறதற்காக, எங்கள் பிரயாசம் எளிதாய் இருக்க போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே எளிதாக நாங்கள் உம்மை ஆண்டவரே கர்த்தாவே வந்து அடைய, ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட, எங்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் எளிதாக்கி, ஆண்டவரே பிரயாசம் எளிதாக்கி தரப்பட போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு பதிலை, ஆண்டவரே உறுதியான பதிலை கர்த்தர் நீர் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரே நீர் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு ஆச்சரியமான பலன், ஆச்சரியமான பலன் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். பர்திமேயு ஆண்டவரே எல்லா நாளை போலவும் அந்த நாள் இருக்கும் என்று சொல்லி, ஒருவேளை அந்த நாளை ஆரம்பித்தாலும் ஆண்டவரே அந்த நாள் முடிவதற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் ஆண்டவரே எதற்காக அவன் காத்திருந்தானோ அந்த அற்புதத்தை அந்த நாளில பெற்றுக்கொண்டது போல, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இன்று திருச்சபையாக ஆண்டவரே என்னென்ன ஆசீர்வாதத்துக்கெல்லாம் காத்திருக்கிறோமோ, ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோமோ, ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரே பலன் ஆச்சரியமாய் இருக்க போகிறதற்காக, ஆண்டவரே இந்த உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் அதை சுதந்தரிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை இன்றைக்கும் கர்த்தர் ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஆராதனையில் பங்கு கொண்ட ஒவ்வொருவர் மட்டுமல்ல, நேரலையாய் இதோடு எங்களோடு கூட இணைந்திருக்கிற மக்கள் மட்டுமல்ல, ஆண்டவரே எங்கள் திருச்சபையின் குடும்பத்தார் அனைவருக்காகவும் இயேசுவின் நாமத்தினால இந்த வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கி கொள்ளுகிறோம். ஆண்டவரே, பர்திமேயு அவன் வாஞ்சித்ததை அவன் பெற்றுக்கொண்டான். ஆண்டவரே, இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எதற்கெல்லாம் வாஞ்சித்து காத்து கொண்டிருக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் வைத்து அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த புதிய நாளிலேயும் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிற ஆண்டவரே மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இன்றைய தினத்திலேயும் ஆண்டவரே சரத்குமார் சாமுவேல் மற்றும் ஆண்டவரே கர்த்தாவே சுபஸ்ரீ இன்று தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, இந்த 2 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே கர்த்தாவே இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய், வெற்றியின் ஆண்டாய், ஆண்டவரே ஜெயத்தின் ஆண்டாய், பர்திமேயு வாஞ்சித்த காரியத்தை பெற்றுக்கொண்டதைப் போல இந்த ஆண்டு ஆண்டவரே துவக்கத்திலேயே அவர்கள் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே வெற்றியில நடைபோடும்படி கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆமென். இது ஒரு சாட்சியின் மாதமாய் உங்களுக்கு இருக்க போகிறது.